ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசமலத்துக்கு நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தெரியுதுங்க. அங்கே அந்த ஊரில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்ம ஊர் பேர் பார்த்திங்க அப்படின்னா மூலநத்தம். நம்ம வந்து பக்கத்து ஊருக்கு தான் வந்திருக்கோம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஈசம்பழம் மரம் வந்து கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்து ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். இது வந்து முடிப்பள்ளி, ஓகேங்களா. இந்த முடிப்பள்ளி அப்படியே கரமலையே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈசம்பழம் மரம் வந்து இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரிலாம் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த ஏரிலாம் பார்த்தீங்கன்னா வாங்க அந்த ஏரிலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அந்த ஏரிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஓகேங்களா. இந்த ஏரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும். வருஷம் வந்து மீன் பிடிப்பாங்க முடிப்பள்ளியில். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வந்து மீன் பிடிக்கல, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து இந்த ஈசமலத்துக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து போட போகிறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் மலை இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் மலை. அந்த மலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாந்தம் கோயிலுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் போடுவேன், ஓகேங்களாங்க. இதுதாங்க நாந்தங்கோயில் மலை. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அப்படி போகலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைலாம் வந்து இருக்கிறது, இந்த மலை பகுதிகள், நெக்ஸ்ட் வந்து இந்த வில்லேஜுங்களில் என்னெல்லாம் நடக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. சுற்றி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு வியூ கிடைக்கும். ஓகே, வில்லேஜெலாம் வந்து இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆசைப்படுவாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதுக்குனால வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் ஈசமலை இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஈசமலத்துக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை போயிட்டு பார்க்க சொன்னேன். அவங்க வந்து போயிட்டு பார்த்துருக்காருங்க. ஓகே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வந்து அந்த ஈசமலத்துக்கு போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறாங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தாங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அது எல்லாமே பெல் ஐக்கனை வந்து ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா. எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எங்கேயாச்சும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காது, ஓகேங்களா. வீட்டிலேயே தான் இருக்க முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்பார் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்குது பாருங்கள் இந்த பாப்பார் பூச்சி. இதெல்லாம் கச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரிஸ்க்குங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு பழம் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. சூப்பராக இருக்குங்க பழம். அவன் ஃப்ரெண்டு பாருங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு, மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நல்லா இருக்குங்க பழம், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து கல் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாருங்க. பழம் வந்து கொட்டுது. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த இடத்துல நிறைய இடத்துல வந்து மேலே வந்து கல் அடித்தாலும் வந்து அதிகமாக வந்து கொட்டாது. ஓகே, இந்த அளவுக்கு கொட்டுதுன்னா ஓகே, பரவாயில்லைங்க. அடுற மேலே பார்த்தீங்களா, கொட்டுறது பார்த்தீங்களா.
பார்த்து சேஃபாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து யாருமே வந்து கல்லெல்லாம் எடுத்து வந்து கிட்ட இருந்து அடிக்காதீங்க, ஓகேங்களா? தொலைவாக இருந்தே அடித்தாலும் ஓகே தான். நீங்கள் வந்து கிட்ட வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மேலே ஏதாச்சும் ஒரு கல் இருந்துச்சுன்னா அந்த கல் மாட்டிக்கிட்டு உடனே வந்து அந்த கல்லுக்கு பட்டுச்சுன்னா இந்த கல் 2 கல்லும் நம்ம போட்ட கல்லும் வரும், மேலே இருக்கக்கூடிய கல்லும் வரும், ஓகேங்களா? அதனால் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து பண்ணுறதா இருந்தால் சேஃபாக வந்து பண்ணுங்கள். நீயும் லாங்லேருந்தே ஆடுற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் மரத்துக்கு நம்ம போகலாம், ஓகேங்களா? இது வந்து முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் மரத்துக்கு நம்ம போகலாம். 2வது மரத்தான நம்ம வந்து ஈச மரத்துக்கு வந்தாச்சு, ஓகேங்களா? நம்ம போகக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து போகணும், ஓகேங்களாங்க? இப்போ நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போயிருக்கோம். பட் வந்து அந்த இடத்துல ஈசம்பாலை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சுக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த ஈசமலத்துக்கு நம்ம போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வரலாம்.